வந்திருக்காங்க. மார்ஷல் தன்னோட முதல் பந்த போட போறாரு. இதோ போட்டாச்சு. மார்ஷல் அதிவேகமா அட்டாக் பண்ணிக்கிறாரு. ஓ, இது ஒரு டேஞ்சரஸ் பவுன்ஸா. இப்போ மார்ஷலுக்கும் இடையில நடக்கிற இந்த போட்டியில மார்ஷல் ஜெயிக்கிறத நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறோம். It was a tremendous shot. நாம எல்லாரும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டியில கலந்துக்க போறோம் பீம். நாம இந்த கப்பை ஜெயிச்சிட்டு தான் ஊருக்கே போகணும். எங்க பாக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தான் டோலக்பூர் டீம். இந்த போட்டியில நாங்களும் கலந்துக்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த இன்டர்நேஷனல் போட்டியில கலந்துக்கிட்டு கலந்துப்போம், நல்லா விளையாடுவோம். எங்க திறமைய பாக்குற மக்கள் எல்லாரும் நிச்சயமா அதை பாராட்ட தான் போறாங்க. ஐயா! முதல் பாலே சிக்ஸருக்கு அடிச்சிட்டான். உண்மையை சொல்லணும்னா முதல் தடவையா வந்திருக்கிற இந்த டோலக்பூர் டீம் தன்னோட ஆட்டத்தால எல்லார் மனசையும் ஜெயிச்சுட்டாங்க. டோலக்பூர் ஜெயிச்சிட்டாங்க. டோலக்பூர் உண்மையிலேயே ரொம்ப ஆட்டகாசமா விளையாடுறாங்க. முதல் முறையாக இந்த போட்டியில கலந்துகிட்ட டோலக்பூர் டீம் இப்போ ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சரித்திரம் படிக்கக்கூடிய மேட்ச் நடக்க போகுது. அதுல மோதுறவங்க டோலக்பூரும் ஹிந்தி டீமும் தான். இதோட 20 ஓவர்ஸ் முடிஞ்சாச்சு. டோலக்பூருக்கு எதிராக ஒரு அபாரமான ஸ்கோர் அடிச்சிருக்காங்க இந்த ஹிந்தி டீம். வந்திருக்காங்க. மார்ஷல் தன்னோட முதல் பந்த போட போறாரு. இதோ போட்டாச்சு. மார்ஷல் அதிவேகமா அட்டாக் பண்ணிக்கிறாரு. ஓ, இது ஒரு டேஞ்சரஸ் பவுன்ஸா. இப்போ மார்ஷலுக்கும் இடையில நடக்கிற இந்த போட்டியில மார்ஷல் ஜெயிக்கிறத நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறோம். It was a tremendous shot. இது ஒரு பேட்டிங் இல்ல, இது ஒரு விளாசல். பீம் டோலக்பூர் டீமுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்காரு. இதனா விக்கெட்ஸ் வேகமா விழுந்துகிட்டே இருக்கு. மார்ஷல் டோலக்பூர் டீமுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு. அச்சச்சோ! பேட்ஸ்மேன் மன் வந்திருக்காரு. ஏய் மனு, கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடு. நம்பிக்கையை இழக்காம விளையாடு மனு, உன்னால முடியும். இதுக்கு மேல என்னால ஓட முடியாது பீம். நாம எல்லாரும் ஒரே டீமை சேர்ந்தவங்க மனு. நீ ஒண்ணு இந்த மைதானத்துல தனியா விளையாடலையே. நீ உன்னோட வீரத்தை காட்ட விரும்புனா, இவங்களை தோக்கடிக்கவும் நீ விரும்புனீனா, கண்டிப்பா ஜக்கு உனக்காக ஓடுவான். ரெண்டு பேட்ஸ்மேனும் சூப்பரா விளையாடுறாங்க. வா ஜக்கு, வா வா. இந்த மேட்ச் ஜெயிக்க 2 பால்ல 7 ரன் எடுத்தாகணும். இப்போ ஒரே ஒரு பால் தான் இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிக்ஸர் தேவையா இருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமான பவுலர் மார்ஷல் நிக்கிறாரு. பேஸ் பண்ண போறது பீமால சிக்ஸர் அடிக்க முடியுமா? அன்பிலீவபிள். இந்திய டீப் மாதிரி ஒரு அற்புதமான டீம் டோலக்பூர்காரங்க தோக்கடிச்சிட்டு இன்டர்நேஷனல் கப்பை ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப பிரமாதம் பீம், ரொம்ப பிரமாதம். இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் ஹை ஜம்ப் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பீம், சுட்கி, காலியா, ராஜு, ஜக்கு, டோலு, போலு, இந்துமதி, அப்புறம் பைல்வான்புரத்துல இருந்து சோட்டா மண்ணு, கீச்சன். ஜூக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த யோசனை வந்தது. அங்க கங்காரு ஹை ஜம்ப் பண்ணிட்டு இருந்தத பார்த்தாங்க. அதனால இன்னைக்கு இங்க சிறப்பு விருந்தினர் கங்காரு. இதோ மிஸ்டர் கங்காரு.
ஒவ்வொரு போட்டியாளருக்கும் 3 வாய்ப்புகள் தரப்படும். நாங்க கொடுக்கிற ஹைட்ட அவங்க ஜம்ப் பண்ணி காட்டணும். ஆரம்பிக்கலாமா? சுலபமா ஆரம்பிக்கலாம். 1 அடி உயரம். என்ன பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஜம்ப் அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். இப்ப பாருங்க. ஒரு அடி உயரம், 2 அடி உயரம் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது அடுத்ததாக 3 அடி உயரம் தாண்ட வேண்டும். சுட்கி, இந்துமதி, ஜக்கு மிகவும் அருமையாக தாண்டி விட்டார்கள். ஆனா பாவம் டோலு போலுவால இந்த உயரத்தை தாண்ட முடியல. அவங்க பாவம் போட்டியிலிருந்து விலக்கப்பட்டார்கள். நாம கவலைப்படக்கூடாது. அடுத்த வருஷம் நாம கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம். உன்னோட ஹை ஜம்ப்ல ஒரு ஸ்டைலே இல்லையே. என்ன பாரு, ஒரு உண்மையான சாம்பியன் எப்படி ஜம்ப் அடிப்பான்னு தெரிஞ்சுப்ப. என்னோட ஸ்டைல இப்ப கவனி. சோட்டா மண்ணு தவறுதலா தாண்டினதால கால்ல சுளுக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்ப அவராலையும் பாவம் இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை அனாவசியமா கிண்டல் பண்ணிட்டேன். உன் திறமைக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல. இப்பொழுது அடுத்த ரவுண்ட் ஆரம்பமாக போகுது. 5 அடி உயரம். பிரமாதம், ரொம்ப அருமையா தாண்டினா. இன்னைக்கு காலியாவும் நல்ல ஜோர்ல தான் இருக்காரு. இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, பீமோ காலியாவோ புது ரெக்கார்ட உருவாக்குவாங்களான்னு. 6 அடி 3 அங்குலத்தை இவங்க தாண்டுவாங்க. ரொம்ப அருமையா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க காளியா. உன்னால கண்டிப்பா இது முடியும். இன்னைக்கு நீ ஒரு புது ரெக்கார்ட உருவாக்க தான் போற. பொழுது வந்து கொண்டிருக்கிறார் காளியா. தலைவர் காளியா, தலைவர் காளியா. நான் காண்பது கனவா நனவா? ஆனா காளியா கங்காரு கிட்ட அந்த பரிசு வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் குதிக்க வேண்டி இருக்கு. அவன் ஒருவேளை தூங்கிட்டானோ? ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமே. அட, இது நம்ம தலைவர். தலைவா நீங்களா? இதோ இப்போ என்ன கவனிங்க. இதுதான் என்கிட்ட இருக்கிற உண்மையான சக்தி. என் பண்ணங்களுக்கு அபார சக்தி இருக்கு. என்னால எது வேணாலும் வரைய முடியும். அது அப்படியே உண்மையாமா. இப்போ நாம எங்க வந்திருக்கோம்? மகாராஜா, இப்ப நான் வரைஞ்சு காட்ட போற சித்திரத்தை நீங்க நல்லா கவனிங்க. இது உங்களுக்காகவே. நல்லா ஊத்து பாருங்க. என்ன மந்திர சக்தி இது? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு இதெல்லாம் புரியாது பீம். நான் முதல்லயே யோசிச்சு வச்சிருந்தேன். இப்ப இந்த டோலக்பூரோட மகாராஜா நான் தான். இதை என்கிட்ட கொடு. இவங்களை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு சொல்லு. அதுக்குள்ள போய் நீயே யோசி. நீ வா. என் கையை பிடிச்சுக்கோங்க. அடடா, இங்க என்ன நடக்குது?
காளியா சும்மா கத்தாத. அப்படியா? பீம் இது புடி. இப்ப உன்னோட திறமைய நான் மூழ்கடிக்கிறேன் பாரு. என்னை எப்படியாவது முதல்ல இதுல இருந்து வெளியேடு. சரி வாங்க, இவரை சிறைச்சாலையிலே நிரந்தரமா அடைச்சு வச்சிடலாம்.